FGCCI தேவாலயம் வழங்கும் உன்னை மாற்றும் இயேசு. நான் வளரணும்னு என்ன பண்ணணும்னா இப்போ முடிவெடுக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசுகிறாரு, நான் சில சூழ்நிலைகளை சுமூகமாக சந்திக்கணும். நான் போய் அது கூட போராடக்கூடாது. மாம்சத்தோடு ரத்தத்தோடு என்ன பண்ணக்கூடாது, போராடக்கூடாது. போராடுறதுனால இந்த பிரச்சனை தீராது, அது அப்படியே நீட்டிக்கிட்டே போகும், பெருசாகும். ஆனால் அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருக்கணும் என்ன அர்த்தம்னா, ஜெபித்து கொண்டு கர்த்தரை துதித்து கொண்டு ஆராதித்து கொண்டு காரியங்களை அவர் சரிப்படுத்துவார் என்கிற ஒரு நிலையிலே உறுதியோடு அவரை நம்பிக்கொண்டு நிற்பீர்களானால் அவர் செய்தால் அது நிரந்தரமாய் ஒரு முடிவுக்கு வரும். உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை மாறிடும், உங்கள் வாழ்க்கை மாறிடும், உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் மாறிடும். நீங்கள் எந்த விதத்திலும் உணர்ச்சி வசப்படவே கூடாது, கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏதோ சரிப்படுத்தணும்னு போய் முயற்சி பண்ணி அதனால் போய் நீங்கள் துன்பப்படக்கூடாது. பொறுமையாக இருங்க. இன்னொரு முறை அந்த வாசிக்கிற பாருங்க, தேவனை பிரியப்படுத்துவதை தவறுவதை விட பொறுமையோடு துன்பப்படுங்க. ஏனென்றால் சரீரத்திலே மாம்சத்தில் பாடுபடுகிறவர் பாவத்தால் செய்யப்படுகிற தன்னையும் உலகத்தையும் திருப்திப்படுத்துவதை நிறுத்திவிட்டு, நல்லா புரிஞ்சுங்க, ரெண்டு விஷயம் இருக்குது. தேவனை பிரியப்படுத்தி வாழ்வது இல்லை, தன்னையும் உலகத்தையும் பிரியப்படுத்த வாழ்வது. ஆனால் துன்பப்படுகிறவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னையும் பிரியப்படுத்த மாட்டாங்க, உலகத்தையும் பிரியப்படுத்த மாட்டாங்க. புரியுதா நான் சொல்கிறது? நீங்கள் ரொம்ப உங்கள் முக பாவனையை பார்த்தா புரிகிற மாதிரி எனக்கு தெரியல, அதனால தான் பல முறை சொல்கிறேன். மாம்சத்தில் துன்பப்படுகிறவர்கள், அதாவது மாம்சத்தில் துன்பப்படுகிறவர்கள் சொன்னால் இந்த மாதிரி சகித்து கொள்ளுகிறவர்கள், வேதனையை பொறுமையாய் சகித்து கொள்ளுகிறவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னை பிரியப்படுத்துறதை நிறுத்துகிறாங்க, உலகத்தை பிரியப்படுத்த நிறுத்துகிறாங்க, கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாய் மாறுகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? தன்னையும் உலகத்தையும் திருப்திப்படுத்துவதை நிறுத்திவிட்டு தேவனை பிரியப்படுத்துகிறார்கள். அந்த வசனம் தான். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் என் மாம்சத்தில் இருக்கும் கால வரைக்கும் மனுஷருடைய இச்சையின்படி பிழைக்காமல். அப்படின்னு அர்த்தம், உலகம் சொல்கிற விதமாய் அவங்க வாழ்ந்து தன்னை பிரியப்படுத்தாமல் அல்லது உலகத்தை பிரியப்படுத்தாமல் யாரை பிரியப்படுத்துகிறார்களாம்? தேவனை பிரியப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனை பிரியப்படுத்துவதற்கே முதலிடம் கொடுப்பார்கள். அவைக்குரிய மெச்சூர் உள்ளவங்க தேவனை பிரியப்படுத்துவதற்கே முதலிடம் கொடுப்பார்கள். தனக்கு பிரியமாய் வாழ்கிறதிலோ இந்த உலகத்தை திருப்திப்படுத்துறதற்கோ அவங்க எதையும் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், 19ஆம் வசனம். இப்போது நம்ம செயல்பட முடியும். நம்மளும் சரிக்கு சமமாக இந்த உலகத்துக்கு செய்யலாம், நம்மளை திருப்திப்படுத்த, நம்மளை ஆறுதல் படுத்த. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏனெனில் தேவன் பேரில் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம். ஒரு மனசாட்சி எனக்குள்ளே இருக்குது, அது எனக்கு என்ன சொல்லுதுன்னா, நான் தேவன் பேரில் பற்றுதலாக இருக்கணும். தேவன் எனக்கு முக்கியம், ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். நான் கூட எனக்கு முக்கியம் இல்லை, என்னை சூழ்ந்து இருக்கிறவர்கள் முக்கியம் இல்லை. எனக்கு யார் தான் முக்கியம்? கர்த்தர் தான் முக்கியம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? யாருங்க முக்கியம்? நமக்கு நம்ம தான் முக்கியமாக தெரியும், அல்லது மற்றவங்களை பிரியப்படுத்தணுன்றதுல கவனம் செலுத்துவோம். என்ன நினைப்பாங்க மற்றவங்களாம் உங்களை பார்த்தா அப்படின்னு நம்ம மைண்டு வேறு சொல்லுமா? அப்போ நம்ம
நம்ம எமோஷனல் ஆகும். என்னையும் பிரியப்படுத்தணும், மற்றவங்களும் என்னை கேள்வி கேட்கக்கூடாதுன்னா நம்ம எதனா செய்யணும். இல்லைன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக இருக்குதா உங்களுக்கு? எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்கிறீங்க? அந்த மாதிரி ரொம்ப வேதனையாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்படி ஒரு கஷ்டம் வரும்பொழுது கூட அந்த கஷ்டத்தை சகித்து கொண்டு, அந்த கஷ்டத்தின் மத்தியில் ஏன்னா நான் ஆண்டவர் மேலே பற்றுதலாக இருக்கிறேன். என்னுடைய பற்று எது? என்னுடைய பற்று எங்கே இருக்குது? கர்த்தர் மேலே இருக்கிறது. அப்படிப்பட்ட எனக்கு ஒரு மனசாட்சி இருக்கிறதுனால அந்த வசனத்தை கவனிங்க. ஏனெனில் தேவன் பேரில் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு, நல்லா புரிஞ்சுங்க, அநியாயமாய் பாடுபட்டு, என்னங்க அவங்க பண்ணுறது அநியாயங்க, என்னங்க பார்த்து நிற்கிறீங்களே அப்படின்னு 4 பேர் சொல்லுவாங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு வரும், அநியாயத்தை நீ கேளு அப்படின்னு கூட உங்களுக்குள்ளே வரும். நம்ம கம்முன்னு இருக்கணும். அநியாயம் நம்ம அதை அப்படியே சகிச்சுக்கணும். அதுதான் கஷ்டம். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? தேவன் பேரில் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அப்படின்னா அந்தவன் கிறிஸ்தவன், ஆண்டவருடைய பிள்ளை. அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை அந்த மாதிரி நம்ம சகிக்கிறோமா? ஒவ்வொருத்தரும் யோசனை பண்ணுங்க. எத்தனை பேர் பொறுமையாக இருக்கிறீங்க? உங்கள் வீட்டில் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் சண்டை வரும்போது, அல்லது எத்தனை மனைவிகள் சும்மா அமைதியாக ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க, அவரை மாற்ற முடியும்னு நம்புறீங்க? எத்தனை கணவர்கள் என் மனைவி ஆண்டவரே நீங்கள் சரிப்படுத்துருவீங்க, நான் சொல்கிறது அவங்களுக்கு புரிய வரல, அவங்க இப்படி நம்ம அதே மாதிரி என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறது புரிய வரல. உங்கள் பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவாங்களேன், செல்ஃபோனை வெயின்னா வச்சுருவாங்களா உங்கள் பிள்ளைங்க? சின்ன வயசில் நல்லா கவனமாக கேட்பாங்க, ஆனால் வளர்ந்துட்ட பிறகு அவங்க ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்கும். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படி அவங்க ரியாக்ட் பண்ணும்பொழுது நம்ம ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்கள், கர்த்தரை தான் நம்பணும். we need to trust God. நம்ம போய் யுத்தம் பண்ணக்கூடாது, சரிப்படுத்த முயற்சி கூடாது. அப்படி முயற்சி பண்ணுறதுனால தான் நிறைய குடும்பங்களில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. நான் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருக்கிறேன். எதையும் என் தேவனால் என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். எதையும் என் தேவனால் சரி பண்ண முடியும். அப்போ என்ன பண்ண தெரியுமா? ஆண்டருடைய சமூகத்துக்கு ஓடிடணும். காலையில் தொடர்ந்து ஆண்டரோடு நல்ல உறவில் இருக்கணும், செபிக்கணும், அந்த பலனை பெற்றுக்கொள்ளணும். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நேற்று சனிக்கிழமை பாருங்கள், காலையில் எழுந்த உடனே நான் ஒரு பிளானோடு எழுந்துக்கிறேன். இதெல்லாம் நடக்கணும், இப்படிலாம் இருக்கணும், காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், இதை பண்ணோம் அதை பண்ணோம், எல்லாம் எழுந்துக்கிறேன். எழுந்த உடனே வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த பிளானுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ உடனே என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ளே இந்த உணர்வுகள் என்ன பண்ணுது? ஒரு விதமான வேதனையை கொண்டு வருது. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி காரியம் நடக்கலையே, நம்ம சொல்கிற மாதிரி எதுவும் நடக்கலைன்னா ஒரு எரிச்சல் வருது. அப்புறம் மைண்ட் எதாவது யோசிக்குது. என்ன பண்ணுவது? இதுக்கு விடுதலை யார்? இதுக்கு வெற்றி எங்கே கிடைக்கும் அப்படின்னா கர்த்தருடைய சமூகம். எல்லாத்தையும் தூக்கி போட்டு சர்ச்சுக்கு வந்து உட்காந்துட்டேன். காலையில் அப்படியே தேவ சமூகத்தில் ஆண்டவரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நீர் நல்லவர் ஆண்டவரே. மைண்ட் எதையோ சிந்திக்குது, எரிச்சலை கொடுக்குது, ஒரு விதமான உணர்ச்சிகள் தூண்டுகிறது, வேதனை வருகிறது. எல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஆண்டு சொன்னார், நீ அமைதியாக இரு, அவ்வளோதான், போ, எல்லாம் தானாக நான் சரி பண்ணுறேன், போ. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றம், அப்படியே தேவனுடைய பிரசன்னை இறங்க இறங்க பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் உள்ளத்திலும் நடக்குது, முகத்திலும் நடக்குது. இல்லைன்னா முகத்தை ரப்பாக வச்சுக்குவோம். சில பேர் பார்த்திங்கன்னா முகம் கனிவே கனியாது. வீட்டில் ஏதோ பிரச்சனை, வெளியில் அப்படியே தெரியும். எல்லாருக்கிட்டையும் ஒரு விதமாக அப்படியே வெடுக்குன்னு நடந்துக்குவாங்க. சில பேர் அப்படியே சோகமாகவே இருப்பாங்க. பக்கத்தில் உங்கள் முகத்தை பாருங்கள், தெரியும். அவங்க இன்னும் பல மொழிகள் பேசும் முகம். ஒவ்வொருத்தர் முகமும் ஒவ்வொரு மொழி பேசும். ஆனால் தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கிற முகத்தை பார்த்திங்கன்னா அங்கே வேறு மொழி பேசாது. அந்த முகத்தில் கனிவு தெரியும், அந்த முகத்தில் இரக்கம் தெரியும், அந்த முகத்தில் மகிழ்ச்சி தெரியும், அந்த முகத்தில் சந்தோஷம் தெரியும். தேவ சமூகத்தில் உட்காரலன்னா வெறுப்பும் கோபமும் கசப்பும் முகத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும். அது மருவமாக்கப்படாத முகம், வெறும் மேக்கப் போட்ட முகம். ஆனால் இந்த முகம் எப்படி தேவ சமூகத்தில் உட்காந்துதுன்னா, அது மேக்கப் போட்டாலும் அந்த முகம் மேக்கப் போடலைனாலும் அதில் ஒரு கனிவு தெரியும், அதில் ஒரு இரக்கம் தெரியும், அதில் ஒரு அன்பு தெரியும், அதில் ஒரு மகிழ்ச்சி தெரியும். முகத்தை பார்த்துக்கினே இருக்கணும் போல் இருக்கும். சில பேருடைய முகத்தை பார்த்தாலே பயமாக இருக்கும்.
உங்கள் முகம் எப்படி இருக்குன்னு இந்த கண்ணாடியில் பார்க்கணும். முதல்ல ஒரு அல்லையா சொல்லுங்க. அகத்தின் அழகு, தமிழர்கள் அருமையான பழமொழிப்பா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ உள்ள எப்படி இருக்கு பாருங்க, எரிச்சலும் கோபமும் வெறுப்பும் கசப்பும் பகையும். சகிக்க பழகுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெறுப்பு எரிச்சல் கோபம் சகிக்க பழகுங்கள். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதேபடி நான் யாருன்னு நான் காமிச்சிருவேன். ஐயோ வேணாப்பா, பிரச்சனையை பெருசாக போகிற நீ, நான் சகிப்பேன். எல்லாம் சொல்லுங்கள், பொறுமையோடு சகித்தால். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம பாருங்கள், நம்ம சபையில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், நம்ம டிஃப்ரெண்ட் ஆளுங்க. எல்லாரும் மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணக்கூடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைங்க, நம்ம மனவாட்டிகள் எப்படி இருக்கணும், சகிக்கணும். ஹல்லேலூயா. எதுக்குமே கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் எரிச்சல் அடையாதீங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தெய்வ சமூகத்துக்கு போங்க, அவரை நல்லா துதிங்க, ஆராதிங்க. ஆவியானவருடைய பிரசன்னம் உங்கள் மேலே இறங்கி வரட்டும், புது பலன் அடையுங்க. ஹல்லேலூயா. பி ஹாப்பி. எல்லோரிடத்திலும் எப்படி நடந்துங்க, கனிவாய் நடந்து கொள்ளுங்கள். ஆனால் ரொம்ப கஷ்டம். சில பேர் பண்ணுறதுலாம் பார்த்தா நமக்கு கோபமும் வெறுப்பும் எரிச்சலும் துக்கமும் அப்படியே உள்ளே இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய பிள்ளைங்க. நான் என்ன பிரியப்படுத்துறதுக்காக இந்த உலகத்தில் இல்லை. இயேசு தன்னை பிரியப்படுத்தி உலகத்தை பிரியப்படுத்தி வாழ்வதற்காக வரலை. அவர் தேவனை பிரியப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் செயல்பட்டார். அதற்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் அவர் என்ன பண்ணார், பொறுமையோடு சகித்தார். நானும் இந்த உலகத்தில் அவரை பிரியப்படுத்துவதற்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை கஷ்டம் வந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும். அவருக்காக நிற்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். அவருக்காக விட்டு கொடுக்காம உறுதியாக நிற்கும்போது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கும். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றி தந்துடுவார். நீங்கள் மாற்ற முடியாது, அவர் சூப்பராக மாற்றிடுவார். உங்கள் சூழ்நிலைகள் மாறும். நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. இந்த உலகத்திலே ஹாப்பியஸ்ட் பர்சனாக இருப்பீங்க. அதுதான் கர்த்தருக்குள் நீங்கள் இருக்கிறீங்கன்றதற்கான அடையாளம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இயேசு இதைத்தான் தன்னுடைய சீசர்களுக்கு சொன்னார். ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. ஏன்னா இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டா நான் வேறு பிராண்டு. அவங்கள மாதிரி பேச முடியாது, அவங்கள மாதிரி செயல்பட முடியாது. நான் இப்படி தான் இருக்கணும். நீங்கள் வேலை ஸ்தலத்தில் கூட பாருங்கள், யாராவது உங்களை வெறுப்பு காட்டுவாங்க, கோபம் மூட்டுவாங்க, உங்களை தூண்டி பார்ப்பாங்க, உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் அங்கே ரெண்டு காரியம் இருக்குது. ஒன்று உலகத்தார், அவங்க அப்படி பண்ணுவாங்க. ஆனால் நான் யார்? உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரியவன் இல்லை. நான் எப்படி நடக்க போகிறேன்? அதில் நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? துன்பம் வரும், துயரம் வரும், உபத்திரம் வரும், வேதனை வரும், அப்படியே நடக்கும். ஆண்டவரும் பார்த்துக்கணும், அமைதியாக நிற்பார். ஏன் நிற்பாருன்னா, பிதா எப்படி கிறிஸ்து பாடுபடும் பொழுது அமைதியாக நின்னாரோ, ஏன் அப்படி நின்னார் தெரியுமா? உண்மையாகவே இது என் புள்ளன்னு எனக்காக நிற்குதா, இல்லை அந்த நிலையிலிருந்து வழுவி போதான்னு பார்ப்பார். எங்கே இருந்தாலும் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக நிற்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அது வீட்டில் இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, we are different brand, we are called Christians. நான் கிறிஸ்தவன், தேவனுடைய பிள்ளை. என்ன வேணா பண்ணட்டும், எது வேணா நடக்கட்டும், நான் போய் யுத்தம் பண்ண மாட்டேன். இந்த யுத்தம் என்னுடையது கிடையாது, இந்த யுத்தம் கர்த்தருடையது. அங்கே நின்று பாருங்க, இயேசுப்பா எவ்வளோ மகிழ்ச்சி அடைவார்னு பாருங்க. ஆண்டவரே, நான் கஷ்டப்பட்டாலும் நீங்கள் சந்தோஷப்படணும். என் நோக்கம் என்ன? உங்களை சந்தோஷப்படுத்துவது, என்ன சந்தோஷப்படுத்துவது அல்ல. அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு பிரீதியாக இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பொறுமையாக சகிங்க. உங்கள் வீட்டில், வேலை செய்கிற இடத்துல, உங்கள் ஊரில்
நீங்கள் செல்கிற இடம் எங்கே, எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணுங்கள். சோதனை வரும். இன்றைக்கி ஏதாவது ஒன்று வந்தால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம், சகித்து கொள்ளுங்கள், சிலுவையை தூக்குங்க. அதான் சிலுவை. ஏன்னா நான் இயேசுப்பா பிள்ளை, அவர் எனக்காக சிலுவையை என்ன பண்ணார்? சகித்தார். நானும் அவருக்காக என்ன பண்ணுவேன்? சிலுவையை சகிப்பேன். ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து. எப்போ வெறுக்க முடியும்? துன்பம் வரும்பொழுது, வேதனை வரும்பொழுது, சோதனைகள் வரும்பொழுது, நீங்கள் அநியாயமாய் நடத்தப்படும் பொழுது, அநியாயமாய் உங்களை யாராகிலும் துன்புறுத்தும் பொழுது பொறுமையாயிருங்க. ஹல்லேலூயா. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஐ அம் கோயிங் டு பி பேஷண்ட். நான் பொறுமையாக இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால், ஏன்னா அருமையான அந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஆழத்தை கவனியுங்கள். பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். எல்லாம் சொல்லுங்க, தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். ஹல்லேலூயா. என்னுடைய நோக்கம் என்ன? தேவனை பிரியப்படுத்துவது. இந்த மாம்சம் அது தன் வழியை பெறாத போது, அது விரும்புகிற மாதிரி காரியம் நடக்காத போது, அது விரும்புகிற மாதிரி சூழ்நிலைகள் இல்லாத போது ஒரு கஷ்டம் வரும், ஒரு துன்பம் வரும், ஒரு வேதனை வரும். அதை சகித்து கொள்ளுங்கள். எது நிமித்தம்? கிறிஸ்துவின் மீது இருக்கிற பற்று நிமித்தம். ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்மளை ஆண்டவர் நம்ம மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்று நமக்கு அவர் ஆவியின்படி நடக்க ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆவியின் சிந்தை அதுதான். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நாம் ஆவியின்படி நடக்க தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவ இயேசுப்பா விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிற வழியில் தான் நம்ம என்ன பண்ணணும்? போகணும். பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிற உணர்ச்சிகள் சொல்லுகிற வழியில் போகக்கூடாது, எண்ணங்கள் சொல்லுகிற வழியில் போகக்கூடாது. உணர்ச்சியும் எண்ணமும் அநேக நேரத்தில் நமக்கு ரொம்ப வேதனை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை கொண்டு போகும். நீங்கள் ஒருத்தரை திடீர் நீங்கள் ஒரு அவசரத்துக்கு யாரையோ ஒருத்தரை அழைக்கிறீங்க உங்கள் வீட்லேயே, அவங்க காது கேட்காத மாதிரி போனால் அவங்க கண்டுக்காமல் போகிறாங்கன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? உங்களுக்குள்ளே ஒரு வலி இருக்கும். நான் கூப்பிடுறேன், கவனிக்காமல் போகிறாங்களே. அப்போ நமக்கு ஒரு எரிச்சல் வரும். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் விருப்பப்படி யாராவது செய்யாவிட்டால், உங்கள் விருப்பப்படி நடக்காவிட்டால், நீங்கள் எதிர்பார்க்கிறபடி காரியங்கள் நடக்காவிட்டால் உங்களுக்குள்ளே என்ன வரும்? அந்த உணர்ச்சிகள் தூண்டப்படும். அப்படி உணர்ச்சிகள் தூண்டப்படும் போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள், ஆவியினுடைய பலத்தை சார்ந்து கொள்ளுங்கள், ஆவியானவரை முழுமையாய் சார்ந்து கொள்ளுங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்து இருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அதாவது இந்த வசனத்தினுடைய பொருள் என்னன்னா, நீங்கள் அவரோடு இணைந்திருக்கணும். அவரோடு என்ன பண்ணணும்? இணைந்திருக்கணும். அதனுடைய பொருள் என்ன? அவருடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய பிரசன்னம் என்ன பண்ணணும்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய சுபாவத்தை மாற்றும், நம்முடைய குணத்தை மாற்றும். அதான் ஆண்டவர் சொல்றார், ஆண்டவருடைய சமூகத்தை தேடுவது. என்னுடைய சமூகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய சமூகத்தையே, உம்முடைய முகத்தையே தேடுவோம். இந்த 15ஆம் வசனத்தினுடைய அந்த என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது அப்படின்னா அர்த்தம், அவருடைய பலன் இல்லாமல் இந்த உலகத்தில் அவரை போல நம்ம வாழ முடியாது. அப்போ அவருடைய பிரசன்னத்தில் தரித்திருக்கணும். அவருடைய பிரசன்னத்தில் 5ஆம் வசனத்தில், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும்
நிலைத்திருந்தால்னா அவருடைய பிரசன்னத்தில் நம்ம நிலைத்திருந்தால், அப்போ அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய பிரசன்னம் நம்ம மேலே வீச வீச, அவருடைய சமூகத்தில் நம்ம தரித்து இருக்க இருக்க, அவரை துதிக்க துதிக்க, அவரை ஆராதிக்க ஆராதிக்க, அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த நமக்குள்ள ஒரு புது பலன் வரும். அது ஆவிக்குரிய பலன். அந்த பலன் என்னன்னா அது அவருடைய பலன். அவருடைய பலன் இல்லாமல் நம்ம ஒன்றுமே சாதிக்க முடியாது. உலகத்தில் எந்த சூழ்நிலையும் ஜெயிக்க முடியாது, எந்த பிரச்சனையும் போராட்டத்தையும் ஜெயிக்க முடியாது, எந்த சூழ்நிலையிலும் மனரம்யத்தோடு நிற்க முடியாது, எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகாமல் இருக்க முடியாது. அவருடைய பலன் இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும்? நிற்க முடியும். அதே தான் பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் சொன்ன பாருங்க, இந்த திராட்சை செடி, அந்த கொடி திராட்சை செடியில் நிலைத்திருந்தால் அந்த செடியினுடைய அந்த கொடியினுடைய அந்த இது எப்படி இருக்கும் பாருங்க. நிலைத்திருக்குதா நிலைத்து இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நிலைத்திருந்தால் அந்த செடி எப்படி செழிப்பாக இருக்குதோ அது போல தான் அந்த பிரான்ச்சும் என்ன பண்ணும், அந்த கிளையும் நல்லா செழிப்பாக இருக்கும். ஆனால் அங்கே ஏதோ ஒரு பெரிய கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், துண்டிக்கப்பட்டிருந்தால் அந்த செடியை நீங்கள் பார்க்குறீங்க, அந்த இடம் மட்டும் நான் எப்படி இருக்கும்? வாடி போயிட்டுருக்கும். ஏன்னா அதுக்கும் இதுக்கு என்ன இல்லை, அந்த கனெக்ஷன் இல்லை, லிங்க் இல்லை. கட் பண்ணதுனால அது வாடி போகுது. நம்ம கூட அப்படி தான் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே எப்பவுமே நிலைத்திருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்களுடைய நோக்கம் அவருக்கு பிரியமாக வாழ்வது, அவரை துதிப்பது, அவரை ஆராதிப்பது, அவரை அதில் ரொம்ப கவனம் செலுத்துவது. அவரை நிலைத்திருந்தால் நம்ம எப்படி இருப்போம்னா அவரை போல இருப்போம். அல்லேலூயா. அவருக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு துண்டிப்பு இருக்குன்னா, இஃப் யூ ஹேவ் நோ ப்ரேயர் லைஃப், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கிறதில்ல, ஜபிக்கிறதில்ல, ஆண்டவருக்கு ஒரு நேரம் கொடுக்கறதில்ல, காத்திருக்கிறது இல்லைன்னா நீங்கள் வாடிய நிலையில் இருப்பீங்க. ஆனால் ஆண்டவரை நோக்கி துதித்து ஆராதித்து ஜபித்து அப்படி வேதத்தை வாசிக்கிறத ஒரு ஹேபிட்டாக ஒரு பழக்கமாக கொண்டிருப்பீங்கன்னா நீங்கள் எப்போவுமே எப்படி இருப்பீங்கன்னா அவருடைய சாயல் உங்கள் முகத்தில் தெரியும். நீங்கள் சகிக்க ஆரம்பிச்சிருவீங்க, நீங்கள் பொறுமையாக இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் முகத்தில் கனிவு தெரியும், உங்கள் முகத்தில் இரக்கம் தெரியும், உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியும், உங்கள் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி தெரியும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன். நம்ம ஆண்டவர் விகாரமான முகம் கொண்டவர் இல்லை. அவரை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? அவரை எங்கே பார்க்கலான்னா இங்கே பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற அந்த தேவனாலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுவப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த வசனம் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கட்டும். அவரோடு கூட உறவில் எப்பொழுது நிலைத்திருங்கள். அவரோடு கூட உங்களுடைய உறவை மெயின்டைன் பண்ணுங்க. அவருடைய சமூகத்தில் தரித்திருக்கிறதற்கு விரும்புங்கள். ஹல்லேலூயா. அவரை துதியுங்கள், அவரை ஆராதிங்கள், அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். பிறகு பாருங்கள், உங்கள் முகத்தில் ஒரு மாற்றம் இருக்கும். அந்த முகத்தில் ஒரு மகிழ்ச்சி தெரியும், அந்த முகத்தில் ஒரு மலர்ச்சி இருக்கும். அந்த முகம் பார்க்குறதுக்கே பார்த்துக்கணும் இருக்கலாமா போல இருக்கும். இல்லைன்னா உங்கள் முகம் வாடிய நிலையில் இருக்கும், சோகமாக இருப்பீங்க, துக்கத்தில் இருப்பீங்க, துயரம் உள்ளவர்களாக இருப்பீங்க. ஸோ மறுரூபமாக ஆக வேண்டும் என்பது நம்முடைய தேவனுடைய விருப்பம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ போகிறீங்க? கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் முகம் ரொம்ப முக்கியங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய முகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் முகத்தை வச்ச சொல்லிடலாம் நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய நிலை என்னன்னு. எல்லாரும் எழுந்திருப்போம். இந்த காலை வேளையில் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்க போகிறோம். என் வாழ்க்கையில் நான் என்ன பிரச்சனைகளை சந்தித்தாலும், என்ன போராட்டங்களை சந்தித்தாலும், நான் ஆண்டவர் மேலே பிரியமாக இருக்கிறபடினாலே அதோடு கூட நான் யுத்தம் பண்ண மாட்டேன். என் தேவன் அதை சரிப்படுத்த அவரை நம்ப போகிறேன், அவரை சார்ந்து கொள்ள போகிறேன். எதை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்க? எதை குறித்து நீங்கள் வாடி போயிருக்கிறீங்க? அவருக்குள்ளே வாங்க. அவரில் நிலைத்திருந்தால் நீங்கள் வாடி போகவே மாட்டீங்க, வளமாய் இருப்பீங்க. உங்கள் முக பாவனை வளமாக இருக்கும். ஒருபோதும் உங்கள் உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. உணர்வுகளை தேவனுடைய வார்த்தையினாலே ஆளுகை செய்யுங்க. சொல்லுங்கள், நான் துன்பப்பட்டாலும் எங்கள் அப்பா சந்தோஷப்படும்படி
நான் பொறுமையாக இருப்பேன், நான் அவர் மேலே விசுவாசம் வைத்து சகித்து கொள்வேன், அவர் காரியங்களை மாற்றும்படி அவரை நம்புவேன். ஹல்லேலூயா. I trust him. நான் அவரை நம்புவேன், நான் அவரை நம்புவேன், நான் அவரை நம்புவேன்னு சொல்லுங்க. என் சூழ்நிலையில் அவர் மாற்றுவார், என் பிரச்சனைகளை அவர் தீர்ப்பார். நான் எத்தனை தான் அவமானப்படுத்தப்பட்டாலும் அந்த இடத்துல என் தேவன் மகிமைப்படும்படி தான் நான் நிற்பேன். ஒரு நாளும் அவரை வேதனைப்படுத்துகிற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நான் அநியாயமாய் துன்பப்படுத்தப்பட்டால் அதை பொறுமையோடு நான் சகித்து கொள்வேன். ஆண்டவரே, எங்களுக்கு அதை விளங்க பண்ணினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்கள் கூட இணைந்திருக்கவும் உண்மையில் நிலைத்திருக்கவும் ஒன்று மாத்திரம் உறுதி ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே, ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் மாற்றம், எங்கள் குடும்பத்தில் மாற்றம், எங்களுடைய சூழ்நிலைகளில் மாற்றம் ஆண்டவரே நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே இதை செய்ய முடியும். உம்மை நம்பி நாங்கள் பொறுமையோடு இருக்கிறோம், உம்மை துதித்து கொண்டிருக்கிறோம், ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நீர் காரியங்களை தலைக்கீழாய் மாற்றி தருகிறவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய கிருபை என்றும் உள்ளதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பிற்குரிய நேயர்களே, நீங்கள் கேட்ட இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொகுத்து வழங்குவதற்கு பொருளாதார உதவிகள் தேவையாக உள்ளது. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கான தேவைகள் சந்திக்கப்பட ஊக்கமாய் ஜெபிப்பதோடு மாத்திரமல்லாமல் உங்களால் இயன்ற பொருளாதார உதவிகளை மேலே காணப்படும் QR கோட் ஸ்கேன் செய்து மனப்பூர்வமாய் அனுப்பும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் நடைபெறும் ஞாயிறு ஆராதனையில் முதல் ஆராதனை அதிகாலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், மாலை ஆராதனை மாலை 6 மணிக்கும், மேலும் செவ்வாய்க்கிழமை தோறும் வேதாகம வகுப்பு மாலை 7 மணிக்கும், திருவிருந்து ஆராதனை மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கும், ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியன்று விடியல் ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ்வாராதனைகளில் நீங்கள் பங்கு பெற்று ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஜாய் சாமுவேல், பூரண சுவிசேஷ கிறிஸ்துவின் சபை, எண் 54/60, பஜனை கோயில், சைதாப்பேட்டை ரோட், வடபழனி. இது லக்ஷ்மண் சுருதி மியூசிக்கல்ஸ் பின்புறத்தில் அமைந்துள்ளது. சென்னை 600026. வெப்சைட் www.fgcciindia.in.